ஜீசஸ் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பாராட்டின இந்த விலையேற பற்ற நல்ல காலை பொழுதுக்காய் கத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமாம், நன்றி ஆண்டவரே. 31 நாட்கள் தெய்வனங்களை கிருபையாக நடத்தி வந்தீங்க ராஜா. சோதரம் ஆண்டவரே, உடைய தயவினால கத்திரங்களை நடத்தி வந்தீங்கப்பா. தேவனே சோதரம், உடைய இரக்கம் பெரியது, உடைய கிருபை பெரியது, உடைய தயவு பெரியது ஆண்டவரே, உடைய அன்பு பெரியது. நீர் எங்களோடு இருப்பதற்காய் கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, காருண்யம் உள்ளவரே, மகா பிரபுவானவரே, உயிரோடு கூட எழுந்தவரே, ஆமென். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலேயும் இப்படி திருக்கரங்களுக்குள்ளாய் எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலேயும் ஆராதனைக்கு ஆண்டவரே கடந்து வந்திருக்கிற ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தம் பண்ணோம். தேவன் ஆண்டவரே, கடந்த ஆண்டுகள் முழுவதுமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்ததற்காய் கோடி நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவர் இந்த கால வேளையிலையும் ஆண்டவரே, அதையெல்லாம் நினைத்து கர்த்தருடைய சமூகத்தில் பாடி துதித்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த கிருபைதாரும் ஆண்டவரே. என் நாமத்தினாலே எங்கே கூட இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணின தகப்பன், எங்கள் மத்தியில் கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையில திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாடல் ஆராதனையில் ஆண்டவரே, சங்கீத தியானங்களில் ஆண்டவரே, வேத வசனத்தினுடைய ஆண்டவரே தியானங்களில் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவர் தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். முடிவு ஜெபங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே, தேவ பிரசனத்தை நாங்கள் அனுபவிக்க, சக்கினா மகிமையை நாங்கள் பார்க்க, தரிசன கண்களை திறந்து இருதயத்தில் இருக்கிறதான ஆண்டவரை ஆழங்களை திறந்து தேவனங்களை கோஷித்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். விசேஷம் அந்த காலவெளியிலையும் ஆண்டவரே, உடைய கிருபைகளை தாங்கி நடத்திட்டோம். வந்து கொண்டிருக்கிற வரப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்தம் சூழ்ந்து பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த காலை வேளையில் தகப்பனே அப்பா, எங்களை கர்த்தாவே வழி நடத்தின கிருபைகளை நினைத்து பார்த்து அப்பா, இந்த காலை வேளையில் அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்களை மறந்த நேரங்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே, ஆனாலும் எங்களை மறவாத நேசரே, எங்களை கர்த்தாவே உங்களுடைய கரத்தினால் எங்களை வழி நடத்துகிறபவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தரப்பா, நீர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஆவியானவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர். உமக்கையே நாங்கள் துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே தயவு பெருத்தவர், நீர் ஒருவரே சிறந்தவர், நீர் ஒருவரே உயர்ந்தவர் ஐயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களை மறவாத நேசரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எங்களை மறவாதவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீப
தீபமிதே ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் பயப்படாதே பலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம் பயப்படாதே பலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம் பாசம் என் மேல் நிர்வகித்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை பாசம் என் மேல் நிர்வகித்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் தாய் தன் செய்கை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம் தாய் தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம் உள்ளங்கையில் நீர் வரைத்தீரன்றோ உன்னதா எந்தன் புகலிடமே உள்ளங்கையில் நீர் வரைத்தீரன்றோ உன்னதா எந்தன் புகலிடமே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம் என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம் எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பா ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் அவனை விடுவிப்பேன் என்னை அவனை கொண்டு மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவரே வாக்குரைத்திருக்கிறீரே தகப்பனே ஆபத்து நாட்களிலே எத்தனையோ தடவை உங்களை நாங்கள் கூப்பிட்ட பொழுதெல்லாம் எங்களை கைவிடாமல் எங்களை தப்புவித்து எங்களை பாதுகாத்து ஆண்டவரே எங்களை தலைகளை உயர்த்தி இருக்கிறீரே தகப்பனே ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என்று சொல்லியிருக்கிறீங்க
ஆமேன் தகப்பனே. எங்களுடைய புத்தி, எங்களுடைய சிந்தனை ஆண்டவரே, எங்களுடைய நினைவு எல்லாம் ஆண்டவரே வீணானதுப்பா, பொல்லாங்கானது தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் மேலே நீர் வைத்திருக்கிற நினைவுகளோ ஆண்டவரே, எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்களோ ஆண்டவரே, அவைகள் கத்தாவே ஆராய முடியாதது தகப்பனே, அவைகள் கத்தாவே எண்ணி முடியாதது தகப்பனே. எங்கள் மேலே நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த பிளானிங்கை ஆண்டவரே நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாதப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் டாடி, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஒருவரே அப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் தகப்பனே, நீர் மாத்திரம் போதும் அப்பா. ஆவியானவரே, உங்களை மாத்திரமே நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. அப்பா, உமக்கு நன்றிப்பா. உம்மை போல தேவன் யாருமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் கூப்பிட்ட பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு செவி கொடுத்தது போல உம்மை போல தகப்பன் யாருமே இல்லை ஆண்டவரே. மனிதர்கள் கைவிட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே, சூழ்நிலைகளில் நிமித்தம் நாங்கள் நொறுக்கப்பட்ட ஆண்டவரே சூழ்நிலையில் ஆண்டவரே, உம்மை போல எங்களை காத்த தேவன் ஒருவருமே இல்லை ஆண்டவரே. உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, நீ இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, நீ இல்லை என்றால் நானும் இல்லை. முள்ளின் பாதையில் நடந்தேனா, உந்தன் வார்த்தையை வெறுத்தேனா. முள்ளின் பாதையில் நடந்தேனா, உந்தன் வார்த்தையை வெறுத்தேனா. நீரில்லா மீனை போல் துடித்தேனா, தாயுள்ளா பிள்ளை போல் அழுதேனா. நீரில்லா மீனை போல் துடித்தேனா, தாயுள்ளா பிள்ளை போல் அழுதேனா. மார்போடு அணைத்தீரே, ஒரு தாயை போல் காத்தீரே. மார்போடு அணைத்தீரே, ஒரு தாயை போல் காத்தீரே. உம்மை போல தெய்வம் இல்லை, நீ இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, நீ இல்லை என்றால் நானும் இல்லை. உந்தன் வார்த்தையை வெறுத்தேனா, உந்தன் பாதையை மறந்தேனா. உந்தன் வார்த்தையை வெறுத்தேனா, உந்தன் பாதையை மறந்தேனா. நீரே வாழ்வு என்று உணர்ந்தேனா, உம்மில் ஜீவனை கண்டேனா. நீரே வாழ்வு என்று உணர்ந்தேனா, உம்மில் ஜீவனை கண்டேனா. வழிகாட்டும் தெய்வமே, என்னை காத்த கர்த்தரே. வழிகாட்டும் தெய்வமே, என்னை
தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, நீ இல்லை என்றால் நானும் இல்லை. அப்பா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுபவரே, துதிகளில் பிரியப்படுபவரே, துதிக்கு பாத்திரரே, தூயாவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்வினை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையை வணங்கப்பா. ஆண்டவரே, மகிமையாய் வணங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை மகிமையாய் வணைந்து கொள்ளுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தாவே எங்களை நீங்கள் உயர்த்துங்கப்பா. ஆண்டவரே, எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னீரே ஆவியானவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் இயேசுப்பா நீர் மகிமைப்படுங்கப்பா, மகிமைப்படுங்கப்பா. நாங்கள் செய்த குற்றங்கள் ஆண்டவரே, நாங்கள் செய்த குறைவுகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே உம்மிடத்தில் திரளான மீட்பும் உம்மிடத்தில் திரளான மன்னிப்பும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறதை தகப்பனே, இதோ எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வாழ்க்கையில் ஏனோ தானோம் என்று ஆண்டவரே வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் இல்லைப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, பொருளாதாரத்தில் உங்களை நாங்கள் மகிமைப்படுத்தணும். எங்களுடைய வாழ்க்கை நிலையில் உங்களை மகிமைப்படுத்தணும். எங்களுடைய அன்பில் உங்களை நாங்கள் மகிமைப்படுத்தணும். அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு கிருபையை எங்கள் மேலே ஊற்றுங்க ஐயா. ஆண்டவரே, எங்களை வணங்க பரம குயவனே, உங்களுடைய கரத்தில் எங்களை ஆண்டவரே களிமண்ணாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை வணங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய சாயலை எங்களுக்கு கொடுங்க. உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க. ஆண்டவரே, வேண்டாத கசப்புகள் ஆண்டவரே, வேண்டாத கத்தாவே காரியங்கள் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் ஆண்டவரே எங்களில் இருந்து வேரோடு கூட பிடுங்கப்பட்டு போவதாக தகப்பனே. ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் ஆண்டவரே நாங்கள் பலன் தர ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யுங்கய்யா, எங்களை ஆளுகை செய்யுங்கய்யா, எங்களை ஆளுகை செய்யுங்கய்யா. என் வாழ்வினை மாற்றிடும் படைத்திடும் என் வாழ்வினை மாற்றிடும் தேவனே, என் வாழ்வினை வணைந்திடும் மகிமையாய் வணைந்திடும் என் வாழ்வினை வணைந்திடும் தேவனே, என் வாழ்வினை மாற்றிடும் புதியதாய் படைத்திடும் என் வாழ்வினை மாற்றிடும் தேவனே, என் வாழ்வினை உயர்த்திடும் மேன்மையாய் உயர்த்திடும் என் வாழ்வினை உயர்த்திடும் தேவனே, என் வாழ்வினை மாற்றிடும் மேன்மையாய் உயர்த்திடும் என் வாழ்வினை உயர்த்திடும் தேவனே, என் சாயலை மாற்றிடும் இயேசுவை போலாக்கிடும் என் வாழ்வினை மாற்றிடும் தேவனே, என் சாயலை மாற்றிடும் இயேசுவை
போலாக்கிடும் என் சாயலை மாற்றிடும் தேவனே. இயேசுவை பிடித்த பொழுது பேதுருவை நோக்கி ஜனங்கள் சொன்னாங்க, நீயும் இயேசுவோடு கூட இருந்தவன் தான். அவர்களுடைய அந்த பிரகாசம், அந்த பிரசன்னம், கர்த்தருடைய சாயல் அவர்களுடைய முகத்தில் இருந்ததுனால தான் பேதுருவை நோக்கி, அப்படியாக நீ இயேசுவோடு கூட இருந்தவன், இயேசுவோடு கூட இருந்தவன், உன்னை பார்த்துருக்கேன்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அப்படியாக ஆண்டவரே, எங்களையும் ஆண்டவரே அப்படிப்பட்ட உம்முடைய சாயலில் ஆண்டவரை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய குணாதிசயத்தை எங்களுக்குள்ள ஆண்டவரே கர்த்தாவை விதைத்து விடுங்க. ஆண்டவரே நாங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு ஆண்டவரே இப்படியாக இல்லாதபடிக்கு ஆவியானவரே முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவரே உம்மில் நாங்கள் அன்பு கூற, ஆண்டவரே ஜனங்களை ஆண்டவரே நாங்கள் நேசிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபையா பாராட்டுங்க ஐயா. ஆண்டவரே எங்களுடைய சாயலை மாற்றும், எங்களுடைய வாழ்வினை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் நீரே எல்லாமா இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, உங்களை மாத்திரமே நாங்கள் நேசிப்போம், உங்களை மாத்திரமே நாங்கள் ஆண்டவரே ஆராதிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியோ ஆண்டவரே தோல்வியோ ஆண்டவரே இன்பமோ ஆண்டவரே துன்பமோ ஆண்டவரே வியாதியோ ஆண்டவரே தரித்திரமோ ஆண்டவரே எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, உங்களை விட்டு விடுபடாத நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நீரே எல்லாம் தகப்பனே. ஆண்டவரே, உங்களை மாத்திரமே பின் தொடருவோம் அப்பா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பே இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பே இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நேசிப்பே, நேசிப்பே, நேசிப்பே இயேசுவை. நேசிப்பே, நேசிப்பே, நேசிப்பே இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பே இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பே இயேசுவை.
பின்தொடர்வே பின்தொடர்வே இயேசுவை பின்தொடர்வே 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 இயேசுவை வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வே இயேசுவை வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வே இயேசுவை சொல்லலாமா வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வே இயேசுவை வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வே இயேசுவை நன்மையோ தீமையோ நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பே இயேசுவை நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பே இயேசுவை இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை ஆராதிக்கலாம் ஆராதிப்பேன் 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 இயேசுவை உள்ளத்தில் இருந்தா ஆராதிப்பேன் 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 இயேசுவை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தப்பா ஆராதிப்பேன் 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 இயேசுவை ஆராதிப்பேன் 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 இயேசுவை ஆமென் அப்பா பவுல் சொன்னது போல ஆண்டவரே கர்த்தாவே அப்பா கர்த்தாவே வியாதியோ தரித்திரமோ ஆண்டவரே நிர்வாணமோ எது சுவாமி ஆண்டவரே எங்களை உங்களிடத்திலிருந்து பிரிக்க முடியும் என்று ஆண்டவரே பவுல் சொன்னது போலவே ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வைராகியத்தை நீங்க கொடுக்க வேண்டுமே ஆண்டவரே கர்த்தாவே தோல்வி வரும் பொழுதோ ஆண்டவரே பலவீனம் வரும் பொழுதோ வியாதிகள் வரும் பொழுதோ ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி தாழ்வான சூழ்நிலைகள் வரும் பொழுதோ ஆண்டவரே உடனே உங்களை கர்த்தாவே மறந்து விடாதபடிக்கு ஆண்டவரே பிரச்சனைகளின் மேலே கர்த்தாவே எங்களுடைய கண்களை வைக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா கர்த்தாவே சர்வ வல்லவர் அண்ட சராசரங்களையும் பூமிகளையும் உண்டாக்கி அவைகளை யாவையும் படைத்து ஆளுகை செய்கிற தேவாதி தேவன் மேலே மாத்திரம் எங்களுடைய கண்களை வைக்க ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட வைராகியத்தை கொடுங்கப்பா கடைசி நாட்களிலே ஆண்டவரே ஜனங்கள் நன்றியுள்ள உணர்வு அற்றவர்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே அப்பா உங்களிடத்துல எத்தனையோ நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்ப்பா இத்தனை நன்மைகளப்பா ஆண்டவரே மனசர்கள் ஆண்டவரே எங்களை விட்ட நேரம் மறுதளித்த ஆண்டவரே சூழ்நிலைகள் ஆண்டவரே அப்பா எங்களை யாரென்றே தெரியாது எங்களை கைவிட்ட நேரங்கள் அப்பா எல்லா சூழ்நிலையிலையும் தகப்பனே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தின அந்த நல்ல நேரங்களை நாங்கள் நினைத்து பார்க்கலாம் ஆண்டவரை மரித்து போக வேண்டும் என்று நினைத்த எத்தனையோ நேரங்கள் ஆண்டவரே அறை கதவை பூட்டி விட்டு ஆண்டவரை இருட்டு அறையிலே நாங்கள் அழுத நேரங்கள் ஆண்டவரே பாவத்தில் விழுந்து விட்டு ஆண்டவரே அவைகளை மீள முடியாதபடிக்கு தவித்த எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே அவைகளில் இருந்தெல்லாம் எங்களை விடுவித்து ஆண்டவரே இன்றைக்கு எங்களை உங்களுடைய சமூகத்தில் நிற்க வைத்திருக்கிறீர் ஆண்டவரே 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 அந்த அழைத்த அழைப்பிலே நாங்கள் உறுதியாய் நிற்க ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள் எங்களுக்கு பலத்தை தாங்க ராஜா பலத்தை தாங்க ராஜா பலத்தை தாங்க ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா டாடி we want to see your face பா ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் ஆசைப்படுவதெல்லாம் ஆண்டவரே எப்படியாவது உங்களை ஒரு தடவையாச்சு ஆண்டவரே நாங்கள் மரிப்பதற்கு முன்பாக உங்களை நாங்கள் பார்த்து விட வேண்டும்ப்பா ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு நீங்கள் காட்சி கொடுத்துருக்கிறீங்கப்பா ஆண்டவரே சொப்பனங்களில் தரிசனங்களில் சபைகளில் ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு நீங்கள் காட்சி கொடுத்துருக்கிறீங்கப்பா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒரே ஒரு தடவை உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்க்கணும்னு வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே மரிப்பதற்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் இந்த வாழுகிற இந்த உலகத்தின் வாழ்க்கையில் ஒரு தடவை உங்களை பார்க்கணும்ப்பா ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவே காட்சி அளிங்கப்பா
உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எங்கள் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், எங்கள் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விடும், யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விடும், யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எங்கள் தேசத்தின் கட்டுகள் அறுந்துவிடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும், எங்கள் தேசத்தின் கட்டுகள் அறுந்துவிடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும், எங்கள் தேசத்தின் கட்டுகள் அறுந்துவிடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும்.
உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தினவர்களா அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவாவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த 10 மாதங்களை ஆண்டவரே கடக்க கிருபை பாராட்டினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவே எத்தனை பதவியில் இருப்பவர்கள் ஆண்டவரே அப்பா, அந்தஸ்தில் உள்ளவர்கள் ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே அப்பா இந்த நாளை காண முடியாதபடிக்கு மரித்து இருக்கார்கள் அப்பா. ஆண்டவரே எங்களை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை கரம் பிடித்த தெய்வமே, கடைசி பரியந்தம் எங்களை வழி நடத்துபவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரே நீர் அசைவாடி ஆளுகை செய்யுங்கய்யா. ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று ஆண்டவரே கோணலானவர்களை எல்லாம் செவ்வையாக்குங்கப்பா. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய வலது கரத்தை பிடித்து எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று யோசுவாவுக்கு வாக்கு பண்ணினீரே. ஆண்டவரே அந்த வாக்கு தத்தங்களை நாங்களும் சுதந்திரித்து கொண்டவர்களா ஆண்டவரே உம்முடைய சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டுமே என்று ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் டாடி, கேட்கிறோம் டாடி. அப்பா நீர் சர்வ வல்லவர், நீர் ஏகோவா தேவன். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. அப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகள் ஆண்டவரே எல்ஷடாவாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீர் அதிசயங்களை செய்தீரே. ஆண்டவரே எல்ரோயியாய் ஆண்டவரே நாங்கள் கூப்பிட்ட பொழுதெல்லாம் எங்களுக்கு கர்த்தாவே செவி கொடுக்கிற தெய்வமாய் இருந்தீரே. இம்மானுவேலராய் எங்களோடு கூட இருந்தீரே. ஆண்டவரே ஏகோவா ஈரேவாய் இருந்து எங்களுடைய தேவைகளை அனைத்தையும் நீ சந்தித்தீரே ஏசப்பா. ஆவியானவரே உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய தயவினாலும் ஆண்டவரே நாங்கள் நினைக்காத காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய நாம ஆண்டவரே பலத்த துருகம், அதில் நீதிமான் ஓடி சுகமா இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறதே. இதோ தகப்பனே உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். என் நாமத்தை அறிந்தவர்களை ஆண்டவரே நான் கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய நாமம் வல்லமை மிக்க நாமம், உம்முடைய நாமம் அதிசயமான நாமம். ஆண்டவரே உம்முடைய நாமம் சுகமளிக்கும் நாமம், உம்முடைய நாமம் ஆண்டவரே விடுவிக்கிற நாமம். ஆண்டவரே உம்முடைய நாமமே அல்லாமல் ஆண்டவரே ரட்சிப்பு இல்லை ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். பிதாவாகிய தெய்வமே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். திரியேக தெய்வமே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். துதிகன மகிமைக்கு பாத்திரரே ஆண்டவரே, மகிமையின் மேகமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவரே கர்த்தாவே அந்த வனாந்திரத்திலே வழி நடத்தின அந்த வல்லமையை நினைத்து பார்த்து ஆண்டவரே எங்களுடைய முற்பிதாக்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்படிப்பட்ட அசாத்தியமான காரியங்களை செய்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தருக்கு நீங்கள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா ரூபா, ஏகோவா ரஃபா, ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா ரூபா,
ஏகோவரப்பா. ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்ணீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்ணீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா ரூபா, ஏகோவா ரப்பா. ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா ரூபா, ஏகோவா ரப்பா. ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா ரூபா, ஏகோவா ரப்பா. ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா ரூபா, ஏகோவா ரப்பா. ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்லோரையும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. எல்லோரையும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, என்றும் என்றும் பாடுவீங்க. ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா ரூபா, ஏகோவா ரப்பா. 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 ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த அளவற்ற நன்மைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் டாடி, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் ஆண்டவரே வல்லமை மிக்க நாமம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய நாமத்துக்கு ஈடு இடையான நாமம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், அப்படிப்பட்ட நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. வேத வசனத்தில் ஒவ்வொரு ஆண்டவரை ஜனங்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஆண்டவரை எப்படிப்பட்ட ஆண்டவரை உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. ஜனங்கள் எப்படியெல்லாம் உங்களுக்கு கர்த்தாவே நாமத்தை சூட்டி இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆகாரே ஆண்டவரே வனாந்திரத்தில் கண்டீர், நீர் எல்ரோயாய் உங்களுக்கு காணப்பட்டீரே ஆண்டவரே. வெறுங்கையாய் ஆண்டவரே போன ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி அப்பா யோசேப்பை நீங்கள் ஆண்டவரே இரு பரிவாரங்களோடு நீங்கள் கூட அழைத்து கொண்டு வந்திருக்கிறீரே ஆவியானவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் சுகம் தரும் பரிகார் ஏகவா ரப்பா ஆண்டவரே. இம்மானுவேலர் எங்களோடு கூட இருப்பவர் நீர் ஆண்டவரே. அல்பாவும் உமைகாவுமானவர் நீர், முந்தினவரும் பிந்தினவரும் ஆவியானவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்றைய நாளிலும் தகப்பனே ஆண்டவரே கர்த்தாவே எங்களை ஒன்று கூட செய்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை துதிக்க எங்களுக்கு பாராட்டின எல்லா கர்த்தாவே கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்துங்கப்பா ஆண்டவரே. கர்த்தாவே சங்கீத பகுதிகளோடு கூட பேசுங்க, செய்தி நேரத்தில் பாஸ்டர் மறைத்து ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்துங்க டாடி. உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Amen. சோத்திரம். நின்ற வண்ணமாய் ஹல்லேலூயா எல்லாரும் ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமத்து மகிமை செலுத்தும்படியாய் ஆமென். கண்களை மூடி ஆமென். அப்படியே முத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக ஆமென். நம்முடைய சிந்தைகள் எல்லாம் திருப்பி இருதயத்தின் ஆழங்களிலிருந்து ஆண்டவர் பார்த்து நன்றி செலுத்துவோம். நல்ல ஒரு ஆராதனை ஆண்டவர் தந்தார். அன்பு மகன் ஆமென். நல்ல ஆராதனை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். தோத்திரம். ஆராதனையில் ஒரு தெய்வ பிரசனத்தை உணர்ந்தோம். ஆராதனையில் கர்த்தனுடைய விளைவினங்கள் எல்லாம் விடுதலை ஆக்கினார். ஆராதனையில் மத்தியில் தேவன் அசிவாடினார். நம்முடைய ஆமென் ஆவிக்குரிய கண்களை ஆவிக்குரிய சிந்தைகளை இருதயங்களை திறந்து ஆண்டவன் மத்தியில் உலாவினார். அல்லேலூயா. ஆமென். மத்தியில் தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமை இரட்சகரே, திரியேக தெய்வமே ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையில் எங்கள் ஆண்டவரே இப்படி பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம், எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷம் அந்த காலவெளியிலையும் ஆண்டவரே இந்த அன்பு கருத்துக்களை எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை மத்தியிலையும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 தோத்திரம் ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசேஷமா ஆண்டவரே யாராகிலும் பலவீனத்தோடு வந்திருந்தா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பலவீனங்கள் எல்லாம் சுகப்படுத்தி ஜெபிக்கிறோம். அப்படி நாமம் யெகோவா ராஃபா ஆண்டவரே, யெகோவா ராஃபா என்கிற வேறு பெற்ற நாமத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய ரத்தத்தினாலே உடைய பிள்ளைகளை கழுவி பரிசுத்தம் பண்ணி உடைய பிள்ளைகள் ஆவியின் பலத்தோட ஆண்டவரே அக்கினியின் பலத்தோட வல்லமையான கிருபைகளோட ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மருத்துவர்கள் ஆண்டவரே கைவிட்டாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே இந்த காலங்களில் நவீன காலமாய் இருக்கிறதான எல்லா நவீனங்கள் கூட கைவிட்டாலும் என் ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்காய் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்த சிந்தினீர் மரித்து உயிரோடு கூட எழுந்து உயிர்த்தெழுதின் மகிமாய் உடைய பிள்ளைகள் மேலே இருக்க ஜெபிக்கிறோம் ராஜா. உடைய அன்பு கரம் உடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு நடத்தட்டும், கிருபைக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். மணிக்கு மேலே வேலி அடைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷம் அந்த காலை வெளியிலையும் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே சொல்கிறேன் இன்னைக்கோ ஆண்டவரை ஆராதனைக்கு வர முடியாது இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர்களுடைய காரியங்களெல்லாம் விசாரித்து தேவன் ஆண்டவரை நன்மை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷம் அந்த காலை வெளியிலையும் ஆண்டவரே சோத்திரம் கர்த்தருடைய கரங்கள் உடைய பிள்ளைகள் மேலே தங்கி இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. சோத்திரம் விசேஷமாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே சோத்திரம் உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், உடைய பிள்ளைகளை சந்தியும் ஆண்டவரே சோத்திரம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும்.
வீட்டு காரியங்கள், ஆண்டவரே வேலை காரியங்கள், ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்பு, பிரயாணங்கள், எதிர்காலங்கள், ஆண்டவரே கடந்த வாரத்திலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் சிலர் எல்லாம் ஃபோன் பண்ணி ஆண்டவரே கண்ணீரோடு இருந்தாங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் இதை போல வரக்கூடிய வாரங்களிலேயும் எல்லாவற்றையும் கனம் பண்ணி ஆசீர்வதித்து பிள்ளைகளை இந்த பட்டணத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுகித்திருக்க தேவன் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே வரக்கூடிய வாரங்களுக்குரியதான கிருபைகளை தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்கும் போது ஒரு புதிய கிருபை எங்களை ஆட்கொண்டு நடத்திட்டு ராஜா, ஒரு புதிய மகிமை ஆண்டவரை எங்களோடு கூட தங்கி இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு புதிய தேவனுடைய பிரசனம் ஆண்டவரே எங்களோடு கூட தங்கி இருக்கும்படி எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வல்லமையுள்ள கரம் வந்து எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாக இந்த புதிய மாதத்துக்குரிய நல்ல வாக்குத்தத்தங்களை தாங்க ஆண்டவரை திங்கட்கிழமை நாட்களிலும் ஆண்டவரை 6 to 7 எங்களுக்கு வாக்குத்தத்த ஆராதனை, இந்த ஆராதனையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஜெபிக்கிறோம். தேவ கிருபை மாத்திரங்களை தாங்கி நடத்திட்டோம். விசேஷமாய் ஆண்டவரே ஆமை தோத்திரம் அந்த புதிய மாதம், புதிய ஒரு ஆரம்பம், புதிய தரிசனத்தை ஆண்டவரே, புதிய திட்டத்தை, புதிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்க ஜெபிக்கிறோம். பண தேவைகள், பொருளாதார தேவைகள், மனித ஒத்தாசைகள், ஆண்டவர் வேலையில், படிப்பில், எதிர்காலங்கள் ஒவ்வொன்றிலும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம் கிருபைக்குள்ளாய் காத்துக்கொள்ளும், வகையிலே வழி நடத்தும். ஆண்டவர் தெய்வீக பிரசனம் வந்து எங்களை ஆளுகை செய்யபடி எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. சோத்திரம் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் இருக்கிறது. ஆமென். சோத்திரம். ஆமென். இந்த ஆமென் 20 ஆமென் தோத்திரம் 30 நாட்கள், ஆமென் 31 நாட்களை நம்ம கடந்து வந்துட்டோம். சோத்திரம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். ஆண்டவர் ஆமென் நம்மை இந்த மாதம் முழுவதும் நடத்திட்டார். சோத்திரம் இந்த அக்டோபர் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினார். ஆமென். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் ஆமென் தோத்திரம் என்னோடு கூட இந்த வசனத்தை பேசும்போது ஆமென் தோத்திரம் இந்த மாதம் முழுவதும் பயங்கரமான ஒரு போராட்டத்தை நாம் சந்திக்க போகிறோம். ஆண்டவர் அதனால தான் இந்த வசனத்தை பேசினார் என்று நான் ஆமென் தோத்திரம் கலங்கி போனேன். இருந்த போதிலும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவருடைய கிருபையை விளங்க பண்ணினார், அவருடைய தயவை விளங்க பண்ணினார். ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார் எல்லா காரியங்களிலேயும். ஆமென். நம்ம நினைப்பதற்கு மேலான காரியங்கள் ஆமென் இந்த பூமியில அவர் நமக்காய் செய்து முடித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த ஒரு மாத காலம் ஆண்டுடைய கிருபை தாங்கி நடத்தினது என்பது ஆமென் நீங்க ஒத்துக்கொள்றீங்களா? அப்படி இருக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 31 நாட்களும் தேவன் நம்மை ஆமென் ஆச்சரியமாய் நடத்தினார், நம்மோடு கூட இருந்தார். சோத்திரம். சிலருக்கு பிரச்சனை வந்தது, ஆனால் பிரச்சனையே ஒன்றும் இல்லாதபடி போகும்படி கர்த்தர் உதவி செய்தார். எத்தனையோ தேவைகள் வந்தது இந்த மாதத்தில், தேவைகள் மத்தியில் கர்த்தர் நம்மை நடத்தினார். எத்தனையோ அவன் பலவீனங்கள் வந்தது, எத்தனையோ சாத்தானுடைய போராட்டங்கள் இருந்த போதிலும் தேவன் நம்மை நடத்த அவர் போதுமான தெய்வமாய் இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் நம்மை அவர் ஆமென் நடத்துகிற தெய்வம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் தோத்திரம் அவர் நம்மை நடத்துகிற போதுமான தெய்வம். அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். ஆமென். எடுத்து வாசிப்போம். இந்த 31ஆம் தேதியிலேயும் கடைசி ஆமென் நாட்களுக்குள்ளாய் நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தமான வசனத்தை சபையாராய் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம், 43வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை சபையாராய் நாம் வாசிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவர் இந்த புதிய மாதத்துக்கு முன்பதாய் வந்திருக்கிற நம்மை ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த மாதத்தில் பண்ணின வாக்குத்தத்தத்தை ஆமென் இந்த நாள் முழுவதும் ஆமென் இந்த மாதம் முடிவதற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படி ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்ம கூட இருந்து ஆமென் நமக்காக ஒரு போக்கை உண்டு பண்ணி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாய் கண்களை மூடி ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த காலவெளியில் நம்மோடு கூட பேசும்படி இருதயத்தை திறந்து அவர்கிட்ட கேட்ப. ஆண்டவரே இந்த காலவெளியில் நீர் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனே அப்பா, உமது வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு கூட இடைப்படுங்க. லீதியானுடைய இருதயத்தை திறந்தேன் ஆண்டவர், இருதயத்தையும் திறந்து எங்களோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை விருத்தியடை செய்கிறதாய் அமைய ஒப்பு கொடுக்கிறோம். தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள் யாவும் மாறட்டும். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதுமாக இல்லை இந்த வசனத்தின் மூலியமாக ஆசீர்வதித்த ஆண்டவர், இன்னைக்கும் அந்த வசனம் எங்களோடு கூட பேசவும், ஆசீர்வதிக்கவும், பலப்படுத்தவும், எங்களை உமக்குள்ளாய் உருமாற்றுவோம், பரலோக வருகைக்கு நேராய் ஆயத்தப்படுத்தவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அரங்களை போயிட்டு சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தை திரும்ப யாராவது ஒருத்தர் வாசிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் அவன் முந்தின நாட்களில் உள்ள பழைய ஏற்பாட்டு காலங்களில் வாழ்ந்த எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் இருந்தார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இந்த நாளிலேயும் நம்மோடு கூட இருக்கிறார், நம் குடும்பத்தோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அல்லேலூயா. அவன் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு கிருபை மாத்திரம் நமக்கு போதுமானதாக இருந்தது. ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் ஆபிரகாமை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். நல்லா கவனித்து பாருங்க. ஸ்தோத்திரம். ஆபிரகாமை கர்த்தர் அவன் முன் குறித்தார், அவனை தெரிந்தெடுத்தார், அவனை அழைத்தார், அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க இதுக்கு ஆதாரமாய் ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை ஆமென் ஒருவர் எடுத்து வாசிக்க நான் அன்பாய் வேண்டுகிறேன். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் அந்த பர்வதத்தை சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனாகிய கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிற நாம் ஆமென் ஸ்தோத்திரம், இந்த காரியங்களை குறித்து ஆராய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரால். ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆபிரகாமை கர்த்தர் 75 வயதுல, நீங்க 12:1 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம்னா யாரு, அவருடைய தகப்பனார் பெயர் என்ன, அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு, ஆமென் தோத்திரம், எத்தனை இவருடைய தொழில் என்ன, எத்தனை வயதுல கர்த்தர் அழைத்தாரு, இவருடைய காரியங்கள் என்னவென்று சொல்லி நம்ம ஆராய முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலிருந்து நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இதை குறித்துதான தெளிவு நமக்கு கிடைக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாமுடைய தகப்பனார் பெயர் என்ன சொல்லுங்க? தேராகு. ஆபிரகாமுடைய தகப்பனார் பெயர் தேராகு. ஆபிரகாமுடைய ஊர் பேர் என்ன? அவருடைய ஊர் பேர் ஊர் தான் அவருடைய ஊர் பேர். சோத்திரம். அவருடைய தொழில் என்ன? அவருடைய தகப்பனுடைய தொழில் என்ன? சிலை அவன் விக்கிரகங்களை உண்டாக்குறதான வேலைகளை செய்கிறார். ஆபிரகாம் என்கிறதான இவரை ஆண்டவர் 75 வயதா இருக்கும்போது கர்த்தரை அழைக்கிறார். மகனே, நான் காட்டுகிற தேசத்துக்கு நீ கடந்து போ, நான் கூட இருந்து உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரங்களை போல பூமியின் மரணத்தனையா இவனை பெருக பண்ணுவேன் என்று ஒரு வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. என் அன்பு தேவனாகிய கர்த்தருடைய ஜனமே, நன்றாக கவனிங்கள். ஆண்டவர் நம்மையும் முன் குறித்தார், ஆண்டவர் நம்மையும் தெரிந்தெடுத்தார், ஆண்டவர் நம்மையும் அழைத்திருக்கிறார். இந்த நாட்களில நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை ஆமென் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆமென், பின்னும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆமென் என்ன செய்தாராம்? ஸ்தோத்திரம்.
ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நீ எனக்கு முன்பதாய் நடந்து உத்தமனாயிரு. வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17:1. வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து ஆமென் உத்தமனாய் இரு என்று ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருந்தார். ஆமென். 99 வயசு ஆயிடுச்சு, குழந்தை இல்லை அவனுக்கு. ஆமென். ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் தர, மகனே நீ எனக்கு முன்னாடி உத்தமமாய் மாத்திரம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என்னை பின்பற்றி ஆமென் எனக்கு மகிமை செலுத்தும்படி உன் ஜீவிதத்தை அமைத்துக்கொள், நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன், நான் உனக்கு ஒரு குழந்தை தருவேன் என்று ஆண்டவர் அவனிடத்தில் பேசுகிறது வேதம் நமக்கு சுட்டி காட்டுது. ஆண்டவர் இந்த வரக்கூடிய அதிகாரங்களில் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:1 ஆமென் 2:17 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் ஆபிரகாமுக்கு 99 வயதில் உற்பத்தி காலத்தில் நல்ல ஒரு ஆண் குழந்தை ஈசாக்கை கர்த்தர் அவனுக்கு தந்தார். தோத்திரம். 99 வயதில் குழந்தை கிடச்சிச்சு. கற்பம் செத்துப்போன நிலைமை, சாராலே சந்தேகப்பட்டதான நிலைமை. ஆமென். கற்பமே இல்லாத ஒரு நிலைமையில் ஆண்டவர் ஒரு குழந்தையை ஆண்டவர் தந்து அவனுடைய ஆமென் சுதந்திர ஆமென் புத்திரனை கர்த்தர் அவனை வசமாய் ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிங்க. தோத்திரம். ஏக சுத நேச புத்திரன், ஒரே ஒரு குமாரன் 99 வயதில் ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்டான். அவன் என்ன கேட்டாலும் ஆபிரகாம் வாங்கி கொடுத்துருப்பார். ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களில் ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உத்தமமாய் வாழ்ந்து கொண்டதுனால கர்த்தர் அவன் பிரயாசப்படாத சில செல்வங்களை, சில ஆசீர்வாதத்தை எங்கெங்கெல்லாம் போய் பட்டணங்களில் குடியேறினாலும், எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் அவனை நடத்தினார், அங்கெங்கெல்லாம் அங்கே இருக்கிற மனுஷருடைய கண்களிலும் தேவனுடைய கண்களிலும் அவனுக்கு கிருபை கிடைத்தது. அவன் செல்வ சீமாட்டியாய் வளர்ந்த ஆளான். அவன் ஈசாக்கு மிகவும் செல்வந்தனாக இருந்திருப்பான். ஆமென். அவனுக்கு எதுவுமே குறை இருந்திருக்காது. ஆனால் ஆண்டவர் இவனுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனையை கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின காரியங்களை குறித்து இன்றைக்கி தான் அதனுடைய நிறைவை பெற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் நல்லா கவனிங்க. தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் பேசினார். தண்ணீரின் அனுபவமே சோதனையின் அனுபவம். நல்லா கவனிங்க. ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1வது வசனம் துவங்கி 17 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை சோதிக்கும் போது தோத்திரம். நல்லா கவனிங்க. சோத்திரம். ஆபிரகாமை ஸ்தோத்திரம் அவர் சோதித்தார். நீங்கள் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:1. வாசிங்க. நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். மைக் எடுத்து வாசிங்க. பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். 99 வயதில் ஒரே ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் தந்துட்டார். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை பரிசோதிக்கிறார். பரிசோதிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே உன்னை 99 வயதில் ஒரு குமாரனை கொடுத்தன இல்லையா, அந்த குழந்தையை கொண்டு போய் மோரியா மலையில் நீ என்ன செய்யி பலியிடு என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். தோத்திரம். 99 வயதில் தவமாக ஜெபம் பண்ணி பெற்றெடுத்த குழந்தை ஆண்டவர் சொல்கிறார், கொண்டு போய் மோரியா மலையில் எனக்காக பலியிடு. தோத்திரம். நம்மளாக இருந்தால் கேள்வி கேட்டிருப்போம், ஆண்டவர் தான் பேசுகிறீரா? தோத்திரம். நிறைய காரியங்களை கேட்டிருப்போம். நம்மளை ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சோதனைக்குள்ளாய் ஆண்டவர் நடத்துவார் என்று சொன்னால், ஆண்டவரே உனக்கு கண் இல்லையா கேட்டிருப்போம். எனக்கு மாத்திரம் ஏன் இந்த உபத்திரவம்?
நம்ம தோத்துறோம். எனக்கு ஆண்டவரே வேண்டாங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுவோம். ஆனால் ஆபிரகாம் அதை செய்யவில்லை. அவன் என்ன செய்தான் தெரியுங்களா? அவன் எடுத்து வாசிங்க, 3வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, ஆபிரகாம் சொன்ன உடனே ராத்திரியில் தரிசனத்தை ஆண்டவர் தருகிறார். காலையில் எந்திரிச்ச உடனே அவன் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் தேவ வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ராத்திரி வேளையில் தரிசனம் தராரு. அதிகாலையில் எழுந்திரிச்ச உடனே ஆபிரகாம் பிரயாணப்பட்டு அவன் பிரயாணமாய் அவன் ஸ்தோத்திரம் மோரியா மலையை நோக்கி 3 நாள் பிரயாணம் பண்ணுகிறான். எத்தனை நாள் பிரயாணம் பண்ணுறான்? 3 நாள். அவன் 3 நாள் ஆபிரகாம் பிரயாணம் பண்ணி மோரியா மலையை தூரத்தில் கண்டு மலையில் மேலே ஏறி போகும்போது மகன் அவரை பார்த்து ஆபிரகாமை பார்த்து கேட்குறாரு. அவன் தோத்துறான். பாருங்க 6வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பை கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன்னுடைய ஆபிரகாமை தகப்பனை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கிறார். வாசிங்க. என் தகப்பனே என்றான். என் தகப்பனே என்றார். அதற்கு அவன், என் மகனே, என் மகனே என்றான். இருக்கிறேன் என்றார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். தோத்திரம். அப்பொழுது அவர், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றார். அதற்கு பாருங்க. ஸ்தோத்திரம். என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அல்லேலூயா. அப்புறம் இருவரும் நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். மோரியா மலையில பலியிட சொல்றாரு. 3 நாள் காலையில் எந்திரிச்சோனி முதல் வேலை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தன் மகனை பலியிடும்படி எதையுமே யோசிக்கல. கர்த்தர் பார்த்து கொள்வாங்கிற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அவன் கட்டைகள் எல்லாம் எடுத்து தன் மகனோடு கூட மோரியா மலைக்கு கடந்து போய் அவன் தோத்துற கட்டைகள் எல்லாம் எடுத்து மலை மேலே ஏறி போகிறதுக்கு முன்னாடி மகன் பார்த்து கேட்குறான், டேடி அவன் கட்டைகள் இருக்குது, நெருப்பு தழல் இருக்குது, அவன் பலியிடுறதுக்கு ஆடு எங்கே கொண்டு வரலையே. அவன் தோத்துறான். ஆபிரகாம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், கர்த்தர் பார்த்துக்கொள்வான். அவன் தோத்துறான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. மலை மேல் ஏறி போய் கட்டைகளெல்லாம் அடுக்கி தன்னுடைய மகனை படுக்க வைத்து கத்தி எடுத்து பலியிடும் போது ஒரு செகண்டில் ஆண்டவர் பேசுகிறார். கடைசி நேரத்தில் ஆண்டவர், ஆபிரகாமே ஆபிரகாமே, இப்பொழுது என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்திருக்கிற என்பதை ஆமென் தோத்துறான். அல்லேலூயா. நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆமென் தோத்துறான். சொல்கிறாரு, திரும்பி பாரு, அந்த இடத்துல ஆமென் ஒரு ஆடு ஆமென் அந்த முள்ளுகளில் அகப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஆடை எடுத்து நீ எனக்காய் பலி செலுத்து என்று ஆண்டவர் பேசுகிறார். நல்லா கவனிங்க. தோத்திரம். தன்னுடைய ஒரே குமாரனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம் இல்லை. யாருக்கு? ஆண்டவருக்கு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் மோரியா மலையில் அவன் பலி செலுத்தணுங்கிறத ஆண்டவர் முன்குறிச்சிட்டார். ஆனால் ஆண்டவர் சோதிக்கிறார், பரிசோதிக்கிறார். அவனுடைய விசுவாசம் எந்த அளவு இருக்குது. இந்த டெஸ்ட்டில் இவன் பாஸ் பண்ணிடுவானா? ஸ்தோத்திரம். கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவான். அவன் ஆண்டவர் செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்து முடித்துட்டார். ஸ்தோத்திரம். நல்லா பாருங்கள். அங்கே போய் பார்த்தா புதரில் ஒரு ஆடு மாட்டி இருக்குது. ஆமாம், நீங்கள் நல்லா இதை குறித்து தியானம் பண்ணி பாருங்கள். திடீர்னு மேஜிக் போட்டால் அந்த ஆடு வந்திருக்கோம்? இல்லை, ஏதோ ஒருத்தர் ஆமாம் இந்த 3 நாளைக்குள்ளே யாரோ ஒரு ஆடு மெய்ப்பனை கத்தர் அந்த வழியை அனுப்பி ஆடுகளை அந்த இடத்துல கடந்து போகும்போது ஒரு ஆடு இந்த முள்வெளியில் போய் மாட்டை கத்த ஆமாம் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையை உருவாக்கி அந்த ஆடை ஆபிரகாம் பலியிடுவதற்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆமாம், இதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். ஆனால் ஆபிரகாம் இதை தெரியாதிருந்த போதும் தன் மகனை பலியிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட பிரயாணம் விட்டு மோரியா மலைக்கு 3 நாள் பிரயாணம். தன் மகனை பலியிடுறதுக்கு 3 நாள் நடந்து போயிடுவீங்களா? ஸ்தோத்திரம். வழியில் எத்தனை கேள்வி ஆண்டவர் கேட்டிருப்போம். ஆமாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். ஒன்றே ஸ்தோத்திரம். ஒரே ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஆமாம் ஸ்தோத்திரம். ஒரே ஒரு ஸ்கூட்டியை நீங்கள் வாங்கியிருக்கீங்க பிரயாசப்பட்டு, ரொம்ப விரும்பி. ஆமாம் ஸ்தோத்திரம். உங்கள் தூரத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க ரொம்ப வயசாயிட்டாங்க.
ஸ்தோத்திரம். உங்களோட உள்ளத்தில் ஆண்டவர் பேசுகிறார். இந்த ஸ்கூட்டியை நீங்கள் தூரத்தில் இருக்கிற அந்த சொந்தக்காரனுக்கு நடக்க முடியல, ஆமாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, இந்த டூ வீலரை கொடுத்தாங்க ரொம்ப உதவியாக இருக்குமே, உனக்கு நடக்கிறதுக்கு திறமை இருக்குதே, திராணி இருக்குதே, பலன் இருக்குதே, அந்த ஸ்கூட்டியை நீ கொடுத்துருன்னு பேசுகிறாரு ஆண்டவர். நம்ம கொடுப்போமா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு கொஞ்சம் ரத்தம் தேவைப்படுது. ஆண்டவர் சொல்கிறார் இதயத்தில், மகனே போய் நீ ஹெல்ப் பண்ண, உன்னோட ஓ நெகட்டிவ் தானே, உன்னோட ஓ பாசிட்டிவ் தானே, பி பாசிட்டிவ் தானே உன்னோட ரத்தம், நீ கொண்டு போய் கொஞ்சம் ரத்தத்தை கொடு. சோத்திரம். கொடுப்போமா? சோத்திரம். யோசிப்போம், பயங்கரமாக யோசிப்போம். ஆனால் ஆபிரகாம் செய்ததை பாருங்கள். ஆபிரகாம் தன்னுடைய மகன் என்று பாராமல் ஒருத்தனை கொடுக்க துணிந்து போனான். அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. மேலே அதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சிங்கனால இந்த அதிகாரம் முழுவதும் வாசி பாருங்கள். வேலைக்காரர்கள் கேட்குறாங்க. வேலைக்காரன்ட்ட போகும்போது மலைக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை ஆபிரகாம் சொல்லிவிட்டு கடந்து போகிறான். நாங்கள் போய் திரும்ப வருவோம் என்று சொல்லலாம். நாங்கள் போயிட்டு நான் திருப்பி வருவேன்னு சொல்லலை, நாங்கள் போய் திரும்ப வருவோம் என்று சொல்கிறார். ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், அல்லேலூயா. அவன் நல்லா கவனிங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 14வது வசனத்தில் வரும்போது, ஆமென் தோத்திரம், நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிந்ததுக்கப்புறம் ஆபிரகாம் அதை எடுத்து பலி செலுத்திட்டு அந்த இடத்துல ஆண்டவருக்கு ஆமென் தோத்திரம் ஒரு பெயரை போடுறாரு, யெகோவா ஈரே. தோத்திரம். நீ எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற கர்த்தரவர். நீர் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கிற ஆண்டவர். எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக செய்து முடிக்கிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமென் தோத்திரம். அவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தரவர். சொல்லுங்களேன், அவருடைய நாமம் யெகோவா ஈரே. தோத்திரம். இன்னைக்கு உங்கள் குடும்ப ஜீவிதத்தை குறித்து, ஆமென் தோத்திரம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து பயந்து போய் வந்திருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அது கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அவருடைய நாமம் யெகோவா ஈரே. ஸ்தோத்திரம். அவர் பார்த்து கொள்வார். தாங்க முடியாத பிரச்சனையா? ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனைக்கு இதுதான் வழிங்கிறது தெரியாது இருக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, அவர் பார்த்து கொள்வார். இன்றைக்கி ஒரு விசுவாசமாக சொல்லுவான், ஆண்டவரை நீர் பார்த்து கொள்வீர், நீர் பார்த்து கொள்வீர், நீர் பார்த்து கொள்வீர், நீர் பார்த்து கொள்வீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜீவிதத்தில் உண்டான எல்லா காரியத்தையும் நீர் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கரங்களை வைத்து சொல்லுங்கள், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் பார்த்து கொள்வார். அவருடைய நாமம் யெகோவா ஈரே. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய காரியங்களை விசாரிக்கிறபடினால என்ன செய்ய வேண்டியதில்லையா? ஸ்தோத்திரம். நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 15வது சங்கீதத்தில் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் 5வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், சங்கீதம் 15 1லிருந்து 5 வரைக்கும் வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களோ கனம் பண்ணுகிறார். தோத்திரம். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் என்ன செய்கிறானா? தன் தாங்கிக்கொள்ள தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:11. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து
கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை நல்லா கவனிங்க. இங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பெயர் எலியா. தோத்திரம். எலியா அநேக அற்புதங்களை செய்து முடித்தார். தோத்திரம். ஆனாலும் எசபேல் தன்னை கொல்ல முயற்சி பண்ணுகிறாள் என்று கேள்விப்பட்ட உடனே சோர்ந்து போனவனாய் ஒரு சூரச்செடி கீழே உட்கார்ந்து கொண்டு, ஆண்டவரே ஆமை தோத்திரம், என்னை எடுத்துக்கொள்ளும், சோத்திரம், போதும் கர்த்தாவை போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி விண்ணப்பித்தான். நல்லா கவனிங்க. எலியாவை கர்த்தர் பரிசோதித்த போது தோத்திரம் அவன் சோர்ந்து போன அனுபவமுடையவனாய் காணப்பட்டான். வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, இங்கே உனக்கு என்ன வேலை? சோத்திரம். அவன் ராத்திரியும் பகலும் அவனுக்கு உணவு கொடுத்தார் 2 முறை. சோத்திரம். அவன் 3ஆவது முறை எழுந்து நீ நடந்து போ அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். ராத்திரியும் பகலும் 40 நாள் நடந்து யோரை பருவதம் வரைக்கும் அவன் போனான் என்று சொல்லி பார்க்குறோம். சோத்திரம். நல்லா கவனிங்க. அவன் இந்த இடத்துல வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? சோத்திரம். நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பரிசுத்த நல்ல நாம மகிமைப்படுவதாக. எலியாவை ஆண்டவர் சோதிக்கும் போது சோர்ந்து போனான் என்று வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. இந்த இடத்துல ஆமென் தோத்திரம், அந்த சோர்ந்து போனவனை வெளியே கொண்டு வந்து நீ வெளியே பாரு, இப்போ கண்மலையை உடைக்கத்தக்கதான பிளக்கத்தக்கதான ஒரு பெருங்காற்று, ஒரு அதிர்வு ஆமென் ஸ்தோத்திரம் அந்த இடத்துல உண்டாச்சான். ஆமென். பெரிய அக்கினியாய் கத்த ஆமென் அவனுக்கு அற்புதங்களை காண்பித்தார். அது மாத்திரம் இல்லை ஸ்தோத்திரம், ஒரு மெல்லிய சத்தம் உண்டாயிட்டு என்று எழுதப்பட்டது. கண்மலையை உடைக்கிறதான ஒரு வல்லமை எந்த இடத்துல புறப்பட்டோம், ஒரு பெருங்காற்று உண்டாயிடுச்சு, அக்கினியாய் அவனுக்கு காட்டினார். இதெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் ஒரு மெல்லிய சத்தம் வந்ததான். ஆண்டவர் இப்பொழுது எலியா தன் முகத்தை மூடிக்கொண்டு ஆண்டவரை நோக்கி அவன் பார்த்தான். ஆண்டவர் பேசினாரா? தோத்திரம், இவ்வளவு வல்லமை கொண்ட நான் தோத்திரம் உன்னை அழைத்திருக்கிறேன், தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன், நீ ஏன் சோர்ந்து போன? நீ போ, உன்னை கொண்டு நீ போக வேண்டிய பிரயாணம் தூரம், வெகு தூரம். தோத்திரம். 7000 பேரை இவன் கூட இப்படிப்பட்டதான வைராக்கியம் உள்ளவர்களை அந்த பட்டணத்தில் வைத்திருந்தான். எலியா ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னான்? ஆண்டவரே, இஸ்ரவேலில் மிஞ்சி போன ஒரே ஒரு தீர்க்கதரிசி நான் தான், எல்லாத்தையும் எசபேல் கொண்டுட்டான், என்னையும் கொலை செய்ய தேடுகிறான் என்று சோர்ந்து போனான். ஆண்டவர் சொன்னார், இல்லை 7000 பேரை நான் வச்சுருக்கிறேன், நீ அங்கே போய் சோத்திரம் அந்த பர்வதத்தில் மேலே ஏறி அவன் பாகால் தீர்க்கதரிசிகள் சூழ நின்று என்னை நீ நோக்கி கூப்பிடு, அந்த பர்வதத்தில் நான் இறங்கி அந்த பலிகளை அங்கீகரித்து அவன் தோத்திரம் உன்னை அநேகருக்கு முன்னாடி மேன்மைப்படுத்துவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். எலியாவை பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக அவன் மகிமைப்படுத்த, ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படி அவனை சோத்திரம் கர்த்தர் நடத்தினார். இதை நடத்துவதற்கு முன்பதாக ஆண்டவர் அவனை பரிசோதிக்கிறார். சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை கற்றுக்கொள்வோம். இன்றைக்கி இந்த மாதம் நமக்கு ஏன் தண்ணீரை கடக்கிற மாதமாக இருந்தது தெரியுமா? இந்த புதிய மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நம் மூலியமாய் கர்த்தர் மகிமையாய் வெளிப்பட போகிறார். எத்தனை பேர் விளங்கி கொள்கிறீங்க? தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமென். தோத்திரம். நீங்கள் சொல்லுங்களேன், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். தோத்திரம். அவருடைய நாமம் மிகவா இரு. சோத்திரம். எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆமென் அவருடைய கிருபையை, அவருடைய தயவை, அவருடைய அற்புதத்தை விளங்க பண்ணி தேவனுடைய ஆமென் சோத்திரம் நல்ல ஈவு நாள் இந்த பகுதியில் நம்ம நிலைத்திருக்க போகிறோம். கரங்களை வைத்து சொல்லுங்களா அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அடுத்தது ஆமென் எடுத்து வாசிங்க. ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 46வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை, ஏசாயா 46வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆமென். எதுவரைக்கும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மை பார்த்து கொள்வார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அழைத்த முன்குறித்த அந்த நாளிலிருந்து பாருங்கள், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நிறையா மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் இரக்கமானங்க நல்ல ஆண்டவரே, நீர் பாராட்டின வெளியேறு பற்றி இந்த நல்ல காலை பொழுதுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தோத்திரம். ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட இருந்து அவன் பரிசோதித்து அவன் உத்தமன் என்று விளங்கின போதோ அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான ஸ்தோத்திரம். அப்பா
வாக்குத்தத்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றினீர் ஆண்டவரே. அதே போல் தேவன் இந்த மாதம் முழுவதும் எங்களை பரிசோதித்துக்கிறீர். எங்கள் மேலே வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை இந்த புதிய மாதத்தில் கத்த நிறைவேற்றும்படி ஒப்பு கொடுக்குறோம். வேறு ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த ஆன்லைன் மூலிமா இந்த வேத வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கனப்படுத்தும். இப்படி கிருபையின் கருத்துக்குள்ளாய் மூடி மறையும். இப்படி தயவு சூழ்ந்திருக்கட்டும். கத்தாவே நம்முடைய சமூகம் எங்களை நடத்தி கொண்டு போக ஒப்பு கொடுக்குறோம். சகல துதிகான மகிமை மேன்மை புகழெல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். கரங்களை வைத்து சொல்லுவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் அன்பும் ஐக்கியமும் சமாதான பாதுகாப்பும் இன்றும் இன்றும் சதா காலங்களில் நம்மளோடு இருப்பதா. ஆமென். காட் பிளேஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர்தாமே ஆசீர்வதிப்பாரா.